எண்ணிய முடிதல் வேண்டும். வெல்கம் டு யுனெஸ்கோ. புக் பேக் கொஷின் 3 சொல்யூஷன் லெசன் உடைய புக் பேக் கொஷின் 3 லாங் ஆன்சர். வாட் ஹேப்பன்ஸ் வென் மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் MgSO4 7H2O is heated? Write the appropriate equation தான் question. Okay, MgSO4 டாட் 7H2O அப்படி இருக்கு பாருங்க. இதோடைய காமன் நேம் வந்து எப்சம் சால்ட். ஓகே, EPSOM எப்சம் சால்ட். ஓகே, இஸ் ஹீட்டட். இதை ஹீட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த 7H2O வந்து லாஸ் ஆகிடும். லாஸ் ஆகிட்டு MgSO4 மட்டும் இருக்கும். அதுக்கு பேர் ஆனைட்ரஸ் மெக்னீஷியம் சல்ஃபேட். ஓகே, இப்படி இந்த மாதிரி ஹைட்ரேட்டட் இது அந்த 7H2O மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு சால்ட்டு கூட ஏதோ ஒரு நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல் இருந்தது அப்படின்னாவே அதை ஹீட் பண்ணும்போது அந்த வாட்டர் மாலிக்யூல் மட்டும்தான் போகும். ஃபஸ்ட்டு ஜென்டலாக ஹீட் பண்ணும்போது அந்த வாட்டர் மாலிக்யூல் மட்டும் போகும். போன உடனே என்ன ஆகும்னா, ஒன்று அந்த சால்ட்டோட கலர் சேஞ்ச் ஆகும், அப்படி இல்லைன்னா அதோடைய நேச்சர் வந்து மாறும். இப்போ கிறிஸ்டலைனாக இருக்கிறது வந்து லைட்டாக ஒரு மாதிரி கிளாஸியாக அமாஃபஸ் நேச்சராக மாறும். சரிங்களா? When magnesium sulfate heptahydrate gypsum salt is heated, it loses 7H2O water molecules, water molecules, and becomes anhydrous. Anhydrousனா என்ன அர்த்தம்? 7 மாலிக்யூல்ஸை விட்டுட்டு 7 மாலிக்யூல்ஸ் இருந்தது, அது போனதுக்கப்புறமா இருக்கிற மெக்னீஷியம் சல்ஃபேட். இது நார்மலாக மெக்னீஷியம் சல்ஃபேட்னு எழுதக்கூடாது, ஏன்னா 7H2O இருந்திருக்கு, அது போனதால் இது வெறும் மெக்னீஷியம் சல்ஃபேட்டாக இருக்குது. ஸோ ஆன்ஹைட்ரஸ் மெக்னீஷியம் சல்ஃபேட். ஓகே, அது வந்து அப்ராப்ரியேட் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினில் இருக்கிற அந்த மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் அப்படியே பார்த்து அந்த ஃபார்முலா எழுதிடுங்க. கண்டிப்பாக ரிவர்சிபிள் சிம்பிள் தான் போடணும். ஏன்னா நீங்கள் ஹீட் பண்ண உடனே அது 7 வாட்டர் மாலிக்யூல்ஸை வந்து லாஸ் பண்ணாலும் திருப்பி கூல் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹீட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரூம் டெம்பரேச்சருக்கு வரும்போது திருப்பி அதை அப்சார்ப் பண்ணிக்கும். அதனால் ரிவர்சிபிள் ஏரோ மார்க் கண்டிப்பாக போட்டு மேலே ஹீட் கீழே கூல் கண்டிப்பாக எழுதணும். சரிங்களா? எழுதிட்டு தனியாக பிரிச்சுடுங்க. இது ரொம்ப ஈஸி. மெக்னீஷியம் சல்ஃபேட் தனியாக பிரித்து எழுதுங்க, ப்ளஸ் 7H2O, அவ்வளோதான். இது கண்டிப்பாக மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட். இந்த நேம் எழுத மறக்காதீங்க. ஹெப்டானா 7 அர்த்தம். ஹெப்டாஹைட்ரேட். இங்கே ஆன்ஹைட்ரஸ்னால் வாட்டர் மாலிக்யூல் லெஸ். ஓகே, வாட்டர் மாலிக்யூல் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். ஆன்ஹைட்ரஸ் மெக்னீஷியம் சல்ஃபேட். அடுத்தது செகண்ட் பார்ட்டு, டிஃபைன் சாலிபிலிட்டி. நம்ம ஏற்கனவே சேச்சுரேட்டட் சொல்யூஷனுடைய டெஃபினிஷன் பார்த்தோம், சேம் தான். அது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் அங்கே வந்து ஃபிக்ஸ்டாக ஒரு 36 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைட் இன் 100 கிராம் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த 36 கிராமுங்கிறது இங்கே தெரியாது. எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட், எவ்வளோ சொல்யூட் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் மார்க்கு. தி அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் இன் கிராம்ஸ் தட் கேன் பி டிசால்வ்ட் இன் 100 gram of solvent to form its saturated solution at a given temperature and pressure. Okay, நம்ம ஒரு 100 gram of fixed solvent தான், இது வந்து மாறவே மாறாது. 100 gram of fixed solvent தான். இதில் எவ்வளோ கிராம் சொல்யூட் போட்டு டிசால்வ் பண்ண முடியும் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது தான் சாலிபிலிட்டி. ஓகேவா? இப்போது 100 grams ஆஃப் வாட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து 10 grams சோடியம் குளோரைட் போடுறேன். இது கண்டிப்பாக டிசால்வ் ஆகிடும். ஓகே, சரி. மறுபடியும் ஒரு 10 grams போடுறேன். மறுபடியும் இது கண்டிப்பாக டிசால்வ் ஆகிடும். மறுபடியும் ஒரு 10 gram போடுறேன். கண்டிப்பாக இது வந்து டிசால்வ் ஆகிடும். இப்போது அடுத்தது நமக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சதால் 5 grams ஆட் பண்ணுறேன், டிசால்வ் ஆகிடும். அடுத்து 1 gram ஆட் பண்ணுறேன். 1 gram ஆட் பண்ணால் டிசால்வ் ஆகிடும். மறுபடியும் 1 gram ஆட் பண்ணால் இங்கே கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும். கிறிஸ்டல்ஸ் வந்து டிசால்வ் ஆகாமல் அப்படியே தான் இருக்கும் சோடியம் குளோரைட். ஸோ இந்த 36 grams ஆஃப் சோடியம் குளோரைட் மட்டும்தான் வந்து டிசால்வ் பண்ண முடியும். ஸோ தி அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் இன் கிராம்ஸ் 36 grams ஆஃப் சோடியம் குளோரைட் தான் can be dissolved in 100 gram of solvent to form its saturated solution at a given temperature and pressure. Solubility கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பாருங்கள். mass of solute
divided by mass of solvent into 100. ஓகேவா? மாஸ் ஆஃப் சொல்யூட் வந்து என்ன லெஸ் குவான்டிட்டியில் இருக்கும். கொஸ்டினில் ப்ராப்ளம்லாம் கொடுத்தாங்கன்னா லெஸ் குவான்டிட்டி எது கொடுக்குறாங்களோ அதுதான் சொல்யூட்டு, லார்ஜ் குவான்டிட்டியில் கொடுக்குறது சால்வெண்ட்டு. ஓகே, ஏன்னா நமக்கு சாலிட் இன் லிக்விட்னு மட்டும் உள்ள சொல்யூஷனு லிக்விட் இன் லிக்விட் கூட கொடுக்கலாம். ஓகே, லிக்விட் இன் லிக்விட்லாம் கொடுத்தாங்கன்னா லெஸ் குவான்டிட்டியாக இருக்கிறது சொல்யூட்டு, லார்ஜ் குவான்டிட்டியாக இருக்கிறது சால்வெண்ட்டில் சப்ஸ்டிடியூட் பண்ணி 100 கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். தேங்க்யூ.